லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து 9/9/2025 கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளையிலேருந்து நம்ம சேனலில் வந்து டியர் கெஸ்ஸிங் வரும். ஓகேவா, டியர் 1 மணி, 6 மணி, 8 மணி. ஓகேவா, டியர் 6 மணி, 1 மணி, 8 மணி 3 ஷோவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். கால்குலேட்டர் மெத்தட் தான் இன்றைக்கி ஒரு சேனலில் வீடியோ போட்டு அந்த சேனல் லிங்க் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுறோம். ஓகே, கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டியர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 3 ஷோக்குமே நான் வீடியோ போடுறேன். நாளையிலேருந்து காலையிலே வீடியோ வந்துடும். ஓகேவா, நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஓகே, மேலே 8ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 272. ஓகே, 272 அதை வச்சு அதை வந்து இன்றைக்கி என்ன கொடுத்துன்னு பார்த்துடலாம். ஏன்னா ஆல் போர்டுக்கு நம்ம வந்து 3-8 எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா 3-8 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நீங்கள் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு ஏ போர்டுக்கு, ஆனால் அதனால தான் கொடுத்துருந்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. இப்படியே நம்ம வந்து 2 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து நம்ம 5ஆம் நம்பர் தான் மார்க் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2ஆம் நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அப்புறம் நம்ம வந்து போர்டு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். மொதல் நாள் நம்ம போர்டு மாற்றி கொடுத்துருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் 272க்கு நம்ம பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பி போர்டில் 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏ போர்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஃபுல் பண்ணியே நீங்கள் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவாங்க, நம்ம இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். நம்ம சேனல் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஓகே, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி நீங்கள் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி நீங்கள் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி நீங்கள் 500, சி போர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் நீங்கள் ஆச்சுன்னா 10,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வீக்லி செட் வச்சு நம்ம வந்து ஆல்போர்டு இன்றைக்கி எடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்போர்டு வந்து உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏன்னா எனக்கு வந்து சரியான வந்து ரூட்டு கிடைக்கல, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வந்திருக்கோம். ஓகே, உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகே, 5 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 702. ஓகே, 702 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து 702 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 254. ஓகேவா, 254. இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கட்டிக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 8 அப்படின்னா 8 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 702 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 367 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 367 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 254 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 4, 9 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அதில் 367 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படின்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 148 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 148 வச்சு அடியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 9, 8 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 148 வச்சு அடிக்கல. நமக்கு 8 அப்படின்னா 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 939 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 939 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 254 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 6 அப்படின்னா 1, 6 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 939 வச்சு அடிக்கல. நமக்கு 6 அப்படின்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 763. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 763 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 254 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 9, 0 அல்லது 9 தான் நமக்கு நாளைக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 763 வச்சு அடிக்கல. நமக்கு 0 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் எடுத்து முதல் வந்து 7ஆம் நம்பர், அடுத்து 4ஆம் நம்பர், அடுத்து 9ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் சி போர்டில், அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 0 9 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 9 வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்த
அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சாட் வச்சு ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days செல்டம் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து 829 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? 829 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 682. இதில் வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 4 அப்படின்னா 5 நம்பர் கிடச்சிருக்கு. 4 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 829 வச்ச அடியில் நமக்கு 4 அப்படின்னா 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 265 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்துன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 265 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 682 போட்டியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அப்படின்னா 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 265 வச்சு அடிக்கல நமக்கு 1 அப்படின்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 851 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 851 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 682 உடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 1, 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 851 வச்ச அடியில் நமக்கு 2 அப்படின்னா 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 272 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 272 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 6. ஓகே, 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 272 வச்ச அடியில் நமக்கு 8 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 8ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க. நான் பொதுவாக 8 6 நமக்கு 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணுமா தான் நம்ம கணிப்பில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0-9. ஓகேவா? 0-9 வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 அப்படின்னா 6ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். இதில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். 8ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி வந்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 98 89 96 69 08 080 06 60 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 9ஆம் நம்பர் 96 69 இந்த நம்பரே கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மாதிரி தெரிஞ்ச பிசிக்கு 69 நம்பர் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 9 0 இந்த மாதிரி தான் கணிப்பில் வரலாங்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக எடுக்கல, மெத்தட் பார்க்கல சாட்டில். நம்ம பொதுவாக கால்குலேட்டர் வச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வருது. ஓகேவா? பையமலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 272. ஓகே, 272. இவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஷோ கொடுத்துருக்கோம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கு நம்ம வந்து கசிங் கொடுக்குறோம். கமெண்ட் பாக்ஸில் இருக்கோம். மறக்காமல் வந்து லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா 8 மணி தான் கொடுத்துருக்கோம்ல. ஓகே, மதியம் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா 726 221 கொடுத்துருக்கப்பல. ஆனால் எல்லா நம்பரும் எடுத்துட்டாப்புல. ஆனால் டபுள்ஸ் கொஞ்சம் போர்டு மாற்றி வச்சுட்டாப்புல. ஆனால் 27 எடுத்துருக்க 27 72 ஏபிபிசி வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். எனக்கு என்ன பண்ண போன்னு தெரில. சக்திவேல் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து 2ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கப்பல. ஒரு சூப்பரான நியூஸ் ஆல் போர்டு ட்ரை பண்ணலாம். ஏ போர்டு சி போர்டில் 2 நம்பருமே வந்து சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு டபுள்ஸ் 2 கொடுத்துருக்கப்பல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுத்தப்பல என்னன்னு தெரியல. ஆனால் 22 கொடுத்துருக்கப்பல. ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. ஆல் போர்டில் 2 சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கப்பல. ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்கப்பல. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் தான் கொஞ்சம் மாற்றி போட்டாப்புல. பிசிஎல் 22 கொடுத்துருக்கப்பல. அடுத்து சுமித்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 2 7 கொடுத்துருக்கப்பல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 2 7 வச்சுருந்தாலே ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் இந்த சூப்பர் வின்னிங் எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பூராமே வின்னிங் தான். ஆனால் பாக்ஸில் வேணால் நம்பர் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பல. அதோடைய பாப்பனா அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டு ரொம்ப நாளைக்கு ஒருத்தர் தான் வராப்பில். அவர் சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஏ போர்டுக்கு 5 வந்து கொடுத்துருக்கப்பல. ஆனால் டபுள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலையாட்டுருக்கேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் சி போர்டு பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்கப்பல. பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து தான் கமெண்ட் பண்ணுறாப்புல. டெய்லியும் கமெண்ட் பண்ணால் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து குமார் மூத்த அவர் பார்த்தீங்கன்னா
4 6 கொடுத்துருக்கப்பல. ஆனால் நீ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் சூப்பராக டெய்லியும் கொடுப்பாப்ப கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. அடுத்து மதியம் அவர் பார்த்தீங்கன்னா 97 கொடுத்துருக்கப்பல. ஆனால் 7ஆம் நம்பர் மட்டும்தான் நீ பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சூப்பராக கொடுத்துருக்கப்பல. ஓகே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. வர கம்மியாக கமெண்ட் பண்ணுறீங்க. மற்றவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மாதிரி உங்களுக்கு மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் டிஆர் ரேசிங் சேனல் வந்து நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா?